தற்போதைய முக்கிய செய்தி, உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கண்டனம் தெரிவித்திருக்கக்கூடிய மிக முக்கிய செய்தி. அம்பேத்கர் குறித்து பேசியது தொடர்பாக அமித்ஷா மீது பல்வேறு தரப்பினரும் குற்றச்சாட்டுகள் கூறி வரும் நிலையில் அம்பேத்கர் குறித்து பேசிய மத்திய அமைச்சர் அமித்ஷாவுக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கண்டனம் தெரிவித்திருக்கும் முக்கிய செய்தி இது. அம்பேத்கர் குறித்து பேசிய மத்திய அமைச்சர் அமித்ஷாவுக்கு நடிகரும் தமிழக வெற்றி கழக தலைவருமான விஜய் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். எங்கள் கொள்கை தலைவரை அவமதிப்பதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. எங்கள் கொள்கை தலைவர் அம்பேத்கர், அவரை அவமதிப்பதை ஒருபோதும் ஏற்க முடியாது என்றும் மேலும் பல்வேறு கருத்துக்களையும் தெரிவித்திருக்கிறார். அவர் கண்டனம் தெரிவித்திருக்கும் சாராம்சம் என்ன, கூறுகள் என்ன, விரிவாக சொல்ல காத்திருக்கிறார் நமது குமுதம் தலைமை செய்தியாளர் சிவா. இது உங்கள் நேரம், தகவல்கள் தரலாம். மோகன்ராஜ், மாநிலங்களவையில மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அம்பேத்கர் குறித்து தெரிவித்திருந்த கருத்து ஒட்டுமொத்த நாட்டிலேயே மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ந்து அவருக்கான எதிர்ப்பு குரல்கள் என்பது வலுத்து வருகிறது. ஏற்கனவே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய எதிர்ப்பினை பதிவு செய்திருக்கிறார். தமிழகத்திலிருந்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்து வரக்கூடிய நிலையில தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் நடிகருமான விஜய் தன்னுடைய கண்டனத்தை உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு பதிவு செய்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் தன்னுடைய எக்ஸ் பதிவுல குறிப்பிட்டிருக்கக்கூடிய பதிவு, யாரோ சிலருக்கு வேண்டுமானால் அம்பேத்கர் பெயர் ஒவ்வாமையாக இருக்கலாம். சுதந்திர காற்றை சுவாசிக்கக்கூடிய இந்திய மக்கள் அனைவருக்கும் அவர்கள் உயரத்தில் வைத்து போற்றக்கூடிய ஒப்பற்ற அரசியல் மற்றும் அறிவுலக ஆளுமைதான் அம்பேத்கர் என்று அவருக்கு புகழாரம் சூட்டியிருக்கிறார். அம்பேத்கர் 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 என அவர் பெயரை உள்ளமும் உதடுகளும் மகிழ உச்சரித்துக் கொண்டே நாங்கள் இருப்போம் என்ற ஒரு கருத்தையும் தன்னுடைய எக்ஸ் பதிவுல தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் குறிப்பிட்டிருக்கிறார். அதோடு மட்டுமில்லாமல் எங்களுடைய கொள்கை தலைவரை அவமதிப்பதை ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்கவே முடியாது, அனுமதிக்கவே மாட்டோம் என்று தெரிவித்திருக்கக்கூடிய அவர் அண்ணலை அவமதித்த மத்திய அரசினுடைய உள்துறை அமைச்சரை தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நான் வன்மையாக கண்டிக்கிறேன் என்று விஜய் தன்னுடைய எக்ஸ் பதிவுல கடுமையான கண்டனத்தினை பதிவு செய்திருக்கிறார். குறிப்பாக அம்பேத்கர் பெயரை மூச்சுக்கு 300 முறை சொல்வதை விடுத்து மாறாக கடவுள் பெயரை சொன்னால் கூட சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா மாநிலங்களவையில பேசியது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையையும் மிகப்பெரிய ஒரு கேள்வியையும் எழுப்பியிருக்கிறது. பிரதமர் உள்ளிட்ட பலரும் அதற்கான விளக்கங்களை வழங்கியிருந்தாலும் அம்பேத்கரை அவமதிப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சிகள் தங்களுடைய எதிர்ப்பினை பதிவு செய்து வரக்கூடிய அதே வேளையில தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய் தன்னுடைய கடுமையான கண்டனத்தை தன்னுடைய எக்ஸ் பதிவின் மூலமாக உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு இந்த கண்டனத்தினை பதிவு செய்திருக்கின்றார். மோகன்ராஜ், தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெளிவாக சொல்லி இருக்கிறார், அம்பேத்கர் பற்றி அமித்ஷா தவறாக எதுவும் பேசவில்லை என்றும். ஆனாலும் பல்வேறு தரப்பிலிருந்தும் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. விஜயும் தற்போது கண்டனம் தெரிவித்திருக்கும் செய்தி குறித்து தகவல் தந்ததற்கு நன்றி சிவா.